2 inch Bluetooth printer. ஓகே, பவர் மாட்டியாச்சு. இப்போ வந்து ஆப் வந்து நம்ம வந்து இந்த பில்லிங் ஆப் வந்து நம்ம செல்லுலர் வச்சுருக்கோம். செல்லில் நம்மளோட பில்லிங் ஆப் இந்த இருக்குது. இதில் ஐட்டம் ஜெராக்ஸு, ஒரு ஜெராக்ஸ் 2 ரூபா, பிரிண்ட் அவுட் 3 ரூபா, எக்ஸ்ட்ரா காப்பி, கலர் பிரிண்ட்டு, தமிழ் டைப்பு, இங்கிலீஷ் டைப்பு, A4 லேமினேஷன், ஈஸி பார்க்குறதுக்கு 50 ரூபா. இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏற்றி வச்சுருக்கோம். இது நம்ம இதில் வந்து ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். அது வந்து மெனுவில் போனோம்னா இந்த இருக்க ஆட் ஐட்டம் புதுசாக இப்போ ஆட் பண்ணோம்னா இதில் போகணும். எடிட் பண்ணோம்னா கீழே இந்த பென் மார்க் இருக்கு இல்லையா, இந்த இதில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ரூபாங்கிறத நான் மாற்றணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அல்லது ஜெராக்ஸு ஐட்டம் நேம் மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நேம் மாற்றிட்டு அமௌண்ட்டு மாற்றிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அடுத்து வந்து சேல் என்ட்ரி. இப்போ நான் எப்படி பில் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க வராங்க, ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் டைப் பண்ணிட்டு இதில் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 10ன்னு போட்டுக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ 10 காப்பி 20 ரூபா. சேம் கொடுத்தாச்சுன்னா அங்கே வந்து பில் வந்துடும். அந்த பில் வந்துடுச்சு. அந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, இதில் வந்து இப்போ முடிச்சிட்டிங்க. இப்போ ஷிஃப்ட் அடுத்து வேறு ஆள் வராங்க, கணக்கு கொடுக்கணும்னா இந்த பில் வைஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எவ்வளோ என்னென்ன பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு வரும். மேலே வந்து டோட்டல் வரும். இப்போ இன்றைக்கி வந்து 130 ரூபா. இப்போ நம்ம டைப் பண்ணது நான் சாம்பிள் பார்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு 4 பில் போட்டு பார்த்துருக்கோம். அது வந்து 130 ரூபா. இதை நீங்கள் வந்து கணக்கு செட்டில் பண்ணலாம். அடுத்து வரவங்க அடுத்து பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிக்கலாம், மெயில் அனுப்பிச்சிக்கலாம். அது மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜெராக்ஸ் கடைக்கு ஈஸியாக சிம்பிள் கான்செப்டில் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதான் மெனு மோடு. இப்போ பில் அடிக்கிற மோடு. இதே இந்த பில்லிங் ஆப்பு, இந்த பிரிண்டரே வந்து ஹோட்டல்ஸு, டீ கடை, இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன கடைகளுக்குமே இதே யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இடம் காம்பேக்டாகவும் இருக்கும். ஒரு ஜெராக்ஸ் கடை ஒரு சின்ன ஹோட்டலில் வைக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஸ்பேசியஸாக இடத்த ரொம்ப அடைக்காது. காஸ்ட் வைஸ் சீப்பாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இருக்கும், இடம் ரொம்ப ஆக்குபை பண்ணாது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. உங்கள் கம்பெனிக்கு இல்லை உங்கள் கடை இந்த மாதிரி ஐட்டத்தை உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.